guys, welcome back to our channel. இந்த வீடியோ தெரேபின் ட்ராமாவோட பார்ட் 40th பார்க்க போகிறோம். ட்ராமா பார்க்குறவங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். முர்தாசிம் மனசோட ப்ரப்போசலுக்கு நோ சொல்லிட்டான். அதனால ஹீரோயின் மறுபடியும் வந்து கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தா இது தப்பு, நீ இதை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன தப்பு, லவ் பண்ணுறது என்ன தப்பா அப்படின்னு கேட்டால் லவ் பண்ணுறது தப்பு கிடையாது, தப்பான பர்சன் லவ் பண்ணுறது தப்பு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நீ என்ன லவ் பண்ணாலும் தப்பு தானே, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்ன அதுவும் தப்பா அப்படின்னு கேட்டா அப்போ நீ என்னோட காதல் நம்புறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நான் நம்பலை, எனக்கு ஓம அதே ஃபீலிங்ஸ் வரும்போது அப்போ நான் அதை புரிஞ்சுப்பேன். இப்போ நம்ம மரியம் மேட்டரை பற்றி பேசலாமா, அதை விட இதான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ளே ஏன் மரியம் மேட்டரை கொண்டு வர, நீ நம்மளை பற்றி பேசு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எனக்கு நான் மரியமுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு அவள் சொல்கிறா. அதே மாதிரி எனக்கு நான் எடுத்த டிசிஷன் முக்கியம், நீ உன்னோட ப்ராமிஸை பிரேக் பண்ண அப்படின்னு சொன்னால் என்னால் இந்த ப்ராமிஸை பிரேக் பண்ண முடியாது, நான் லாஸ்ட் வரைக்கும் இந்த ப்ராமிஸ்க்காக எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகிறா. மரியம் கிட்ட போயிட்டு முர்தாசிம் இப்போ நான் கோபப்பட்ட கூட இறங்கி வர மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. பாத்தியா, எனக்கு நீ ரெண்டு வழி தான் இருக்குது, ஒன்று நான் ஓடி போகணும் இல்லைன்னா செத்து போகணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஏன்பா நீ வேற இப்படி பண்ணுற, இதெல்லாம் சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்யூஷனை நீயே சொல்ல அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்குறா. முர்தாசிம் எதுக்கு நம்மக்கிட்ட போய் சொல்ல போகிறான், அங்கே போகாமல் இருந்துட்டு எதுக்கு போனேன், அது பிராத்தல் ஏரியான்லாம் ஏன் சொல்கிறான், அவன் அப்படி போய் சொல்கிறான்லாம் கிடையாதே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. என் அண்ணன் அப்படி பண்ணுறான்னா அதுக்கு ஒரே காரணம் அவனுக்கு அனசை பிடிக்கல, ஏன்னா அனஸ் என்னோட சாய்ஸ், அதனால தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு தான் அனசு தெரியும்ல, அனஸ் நல்ல பையன் தானே, அவன் போய் சொல்ல போகிறான், அவன் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான், ஸோ இதில் முர்தாசிம் தான் போய் சொல்கிறான் அப்படின்னு தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் நான் உனக்காக பெரிய ஸ்டெப் எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவனை பற்றி நான் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும், அவனோட அட்ரஸ் வாங்கித்தான் நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகே, பட் நீ மட்டும் தனியாக எப்படி போவேன், அதை நான் பார்த்துக்கிறேன், எந்த எஃபர்ட்டுமே போடாமல் என்னால் டிசிஷன் எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. அதனால மரியமும் கால் பண்ணி அனஸ்கிட்ட அட்ரஸ் கேட்டுட்ருக்கா. வெட்டிங் ஷாப்பிங் போகிறதுக்காக ஹையா ஹீரோவை கூப்பிட்டுருப்பா. அதுக்காக ரெடி ஆகிட்டு ஹாப்பியாக அவங்க கூட வெளியே போகலான்னு வந்தால் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. நீ தான் வரமாட்டேன்னு சொன்னல, அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் உன் கூட ஹீரோ தனியாக அனுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்கிறா. நீ இல்லாதப்போ நான் தான் இங்கே ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்லாம் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மேரேஜுக்கு முன்னாடி, அது பாஸ்ட்டு, இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, நான் அவனோட ஒய்ஃப், நான் தான் அவன் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் அவளை கோவப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஹீரோயின் வந்ததுல சந்தோஷம், கடைக்கு போயாச்சு, ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஹையா எல்லா ட்ரெஸ்ஸஸையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. நீயும் வாங்கிக்கோயேன் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொன்னால் என்கிட்ட ஆல்ரெடி பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்குது, அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. வெட்டிங்க்கு பிளாக் கலரா அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த வெட்டிங் பிடிக்கல, அதனால நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு நானே சூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு போனால் ஹையாவை சூஸ் பண்ணியிருக்க ட்ரெஸ் எல்லாம் காமிச்சா இது நல்லா தான் இருக்குது, பேக் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். இவன் நான் அவளுக்கும் சூஸ் பண்ணுறான் அப்படின்னு கோச்சிக்கிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. அவள் இப்போ டேரெக்டாக போகிறது அனசோட வீட்டுக்கு தான். இந்த டைம் அவன் வேற ஒரு அட்ரஸை கொடுத்துருக்கான். அங்கே போய் ஹீரோயின் டோர் பெல்லை ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க, உன்னோட 2 டாலுமே என்கிட்ட தான் மாட்டிகிட்டு இருக்கு முர்தாசி, எனக்கு இந்த செகண்ட் கூட அவளை கடத்தி வைக்கணும்னு தான் தோணுது, இருந்தாலும் என் பிளான் ரொம்ப பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை உள்ளே இன்வைட் பண்ணி கூப்பிட்றான். அவளும் உள்ளே வந்து பார்த்துட்டு இதான் உன்னோட வீடா, உன்னோட அம்மா எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அம்மா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னது, என்ன உங்கள் அம்மா இல்லையா, நான் வர்றேன்னு சொன்னதுக்கு உங்கள் அம்மா வீட்டில் இல்லைன்னா என்ன அர்த்தம், நீ கால் பண்ணி கூப்பிடு அப்படின்னு அவள் கேட்டுட்டு இருக்கா. இங்கே ஹீரோ ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வந்து ஹீரோயினை தேடினா அவளை காணும், எங்கே போனா அப்படின்னு மீராப்னு அந்த மால் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கான். நீயே இவ்வளோ ஒரிடா இருக்கா, அவளுக்கு தான் அட்ரஸ் தெரியல வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி ஹையா சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க, நீ காரில் போய் வெயிட் பண்ணு, நான் அவளை தேடிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். அனஸ் அந்த லேடியை அங்கே கூப்பிட்டுருக்கான். நான் பஸ்ஸில் வந்தேன்னா அது லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ மட்டும் அந்த லேடி பொலைட்டாக பேசுகிறாங்க. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவங்க தான் காஸ்ட்டை பற்றி பேசினாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களாம் உயர்ந்தவங்க, நாங்களாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயினும் முர்தாசிம்க்கு நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்க, அவன் ஒரு பிராத்தல் ஹவுஸ்க்கு போன மாதிரி சொன்னானே அப்படின்னு கேட்டால் நீ என்னம்மா சொல்கிற, நான் இதே அட்ரஸ் தான் அவனுக்கும் கொடுத்தேன், அவன் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை, வராமல் அந்த மாதிரி போய் சொல்கிறான், அதனால எதையாவது சொல்லி ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை தான் அண்ணி நாங்கள் நம்பியிருக்கோம், நீங்கள் தான் எங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் அனஸ் ரொம்பவே பொலைட்டாக பேசியிருப்பான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை இவன் தான் வேணும்னே போய் சொல்கிறானா அப்படின்னு ஹீரோ மேலே சந்தேகப்படுறா. நீ தப்பான அட்ரஸ்க்கு போயிருக்க, நான் இப்போ அனசோட வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல
என்ன நீ இந்த கேவலமான பிளேஸ்க்கு போன அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். இல்லை நான் அங்கே போல, அது ஒரு அழகான வீடு, அவன் அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கான், அது ஒரு ஹோம் தான், நீ சொன்ன பிளேஸ் கிடையாது, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. எப்படி இருந்தாலும் நீ பர்மிஷன் வாங்காம என்னொரு மேனோட வீட்டுக்கு எப்படி போயிருக்கலாம் அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். நான் உண்மை இது பொய்ன்னு தெரிஞ்சுக்க தான் போனேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் உன் கண்ணுக்கு லையற தெரியுறேன் அப்படித்தானே அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். நான் அப்படி சொல்ல, நீ அனசை இன்னொரு டைம் மீட் பண்ணு, உன்னோட டிசிஷனை ஃபைனலைஸ் பண்ணாத. எல்லாருக்கும் அவங்க லைஃப்ல அவங்களுக்குன்னு ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீம் அவங்ககிட்ட பறிக்கும் போது அந்த வழியை அவங்களால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். என்ன நீ எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டங்கிறது ஒன்று தெரியும் தானே. அந்த டைம் நான் எவ்வளோ பெயினை கோத்ரூ பண்ணேன், இங்கே வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்காகவும் என்னோட ட்ரீம் போச்சு, என்னோட லைஃப் போச்சு, என்னோட பேரண்ட்ஸ் போனாங்க, எல்லாத்தையும் நான் விட்டு இங்கே வந்தேன். ஆனால் முர்தாசிம் கான் அப்படியே தான் இருக்கேன், உன் லைஃப்பில் என்ன சேஞ்ச் ஆச்சு, ஒன்றுமே ஆகலை, அதனால அந்த பெயினை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆமாம், எனக்கு அந்த பெயினை பற்றி தெரியாது, நான் உங்ககிட்ட இது வரைக்கும் என்னோட ட்ரீமை காமிச்சது இல்லைல்ல, வா நான் இப்போ உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட ஒரு கேமராவை காமிக்கிறான். இதான் என்னோட ட்ரீமாக இருந்தது, நான் ஒரு இன்டர்நேஷ்னல் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். இந்த ட்ரீமை நான் படித்து முடிச்சுட்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லும்போது எங்கள் அப்பா அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த டர்பனை என் தலையில் வச்சாங்க, இதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரீம் காணாமல் போச்சு, என்னோட லவ், என்னோட பேஷன், என்னோட ட்ரீம் எல்லாமே போச்சு. அது எல்லாத்தையும் நான் டாலரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நான் அழக்கூடாது, ஏன்னா நான் ஒரு மேன், அதனால இது எதுவுமே நான் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிறகு நீ என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருக்க, எல்லாத்தையும் நான் டாலரேட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ நம்ம லைஃப்லேருந்து இம்பார்ட்டன்ட் திங்கை பறிக்கிறது, அந்த ஃபீலிங் பெயின் எனக்கும் தெரியும். ஸோ ப்ளீஸ் என் லைஃப்பில் ஃபைனலி செகண்ட் லவ், செகண்ட் ட்ரீம்னு எல்லாமே வந்திருக்கு, அதனால ப்ளீஸ் இதை நீ என்ன பண்ணாத அப்படின்னு ஹீரோ ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்குறான். நான் உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறேன், ஸோ உன்னையும் நீ கேர் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் எமோஷனில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை கேட்டு அவ கண்ணிலேருந்து தண்ணி வருது. வெளியே வந்தால் மரியம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறா. அடுத்து அவங்களோட கடைசி ஆப்ஷன் தான் வீட்டை விட்டு ஓடி போகிறது. அதுக்காக அவள் ரெடி ஆகிட்டா. அம்மா கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மரியம் போயிட்டு, அம்மா எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள், நீங்கள் இப்போ என்ன லவ் பண்ணுற மாதிரி எப்போவும் என் மேலே கேரிங்காக இருக்கணும் அப்படின்னு அவங்கள ஹக் பண்ணி அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்குறா. அடுத்து முர்தாசிம்கிட்ட போயிட்டு, அண்ணா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் தப்பாக பேசியிருந்தா, உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அவங்ககிட்டையும் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு நைட்டு ஹீரோனோட ஹெல்ப்பால் ஓடி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டா. அனஸ் அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். உனக்காக இவ ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த டிசிஷன் எடுத்திருக்கா, அதனால நீ இவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோடு நீங்கள் 2 பேரும் இங்கே தான் வரணும். நான் இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசி ஏதாவது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக காலைல கல்யாணம் முடிஞ்சது இங்கே தான் டேரெக்டாக வரணும் அப்படின்னு 2 பேருக்கிட்டையும் சொல்லி அனுப்புறா. அவனும் நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன், எங்களுக்கு போனதும் கல்யாணம் நடந்துடும். ஸோ அதை முடிச்சுட்டு நான் மரியம்மா கூப்பிட்டு இங்கே தான் வருவேன், இங்கே வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குறோம், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மரியம்மா கூப்பிட்டு கிளம்புறா. ஹையாவும் அதே பிளேஸில் தான் இருக்கா. அவள் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அனஸ் மரியம்மா கூப்பிட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துட்டான். இந்த டைம் ஹீரோ தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு கால் பண்ணி, என்ன நீ இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்க, உன் தங்கச்சி சுபீர் மாலிக் கூட இருக்கும்போது உனக்கு தூக்கம் வருதா அப்படின்னு ஒரு கால் பண்ணி சொல்கிறான். அவனும் இப்போ அவசரமாக போய் மரியம் ரூமை பார்த்தா அவன் அங்கே இல்லை. ஸோ எனிமி கையில் மாட்டிக்கிட்டான்னு இப்போ எல்லாரும் அவளை தான் தேடிட்டு இருக்காங்க. எப்படி ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம பொண்ணை கடத்திட்டு போயிருக்க முடியும், அவன் நம்மளோட எனிமி, அவன் என் பொண்ணை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு அம்மா பயத்தில் இருக்காங்க. ஹீரோயின் அந்த ஷாக்லேயே உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கா. ஹையாவும் இந்த டைம் நீங்கள் மரியம்மோட ஆசைக்கு ஓகே சொல்லலை, அதனால வீட்டை விட்டு ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. என் பொண்ணு அந்த மாதிரி தப்பான கரியத்தெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு பண்ண மாட்டா, அவளுக்கு தைரியம் கிடையாது, ஆனால் சில பேர் அவளை தூண்டி விட்டுருப்பாங்க. நம்ம யாருமே அனசை பார்த்தது கிடையாது, ஒருவேளை அவன் தான் சுபைர் மாலிக்கா இருப்பானோ, அவனோட ஐடென்டிட்டியை மாற்றி சொல்லி மரியம் கிட்ட பழகிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. என்ன சொல்கிற, சுபைர் மாலிக் அனசா அப்படின்னு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. யாருமே அவனை பார்த்தது கிடையாதுல, அதனால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதான் உன் ஒய்ஃப் இருக்கால, அவகிட்ட கேளு, அவள் தான் மரியமும் அனஸும் மீட் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா, ஸோ அவகிட்ட அவனோட ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறா. ஹீரோ அவனோட ஃபோனில் உள்ள ஃபோட்டோ காமிச்சு கேட்டால் அது சுபைர் மாலிக் தான் அனஸ்ன்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நீ அவனை பார்க்க போனல, அவனை எங்கே மீட் பண்ண அப்படின்னு கேட்டால் அவளும் ஒரு வீட்டோட அட்ரஸ் சொல்கிறா. இப்போ அங்கே போய் பார்த்தா அங்கே வேற ஒரு மேன் இருக்கான். அனஸ் இருக்கானா அப்படின்னு கேட்டால் நைட் டைம் கதவை தட்டிட்டு என்ன கேட்டுட்ருக்கேன், இங்கே அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அவனை மிரட்டி சுபைர் மாலிக் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரே ஒரு நாள் மட்டும் சீமா காசு கொடுத்து இந்த வீடை ரெண்ட்டுக்கு எடுத்தா, வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ அந்த சீமா எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா, அவ எப்பவும் ஒரு பிளேஸ்ல இருக்க மாட்டா, மாறி மாறி தான் இருப்பா, அவளோட கான்டாக்ட்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினும் அனசு நம்மளது பெரிய தப்புன்னு நினைக்கிறா. இவன் தானே எனக்கு கடத்தின சுபீர் மாலிக், ப்ளீஸ் எப்பயாவது தங்கச்சியை காப்பாத்து, அவளுக்கு இவனை பத்தி எதுவுமே தெரியாது, அனசுங்கிற நேம சொல்லி அவன் தான் ஏமாத்திருக்கான், சுபீர் மாலிக் தான் அவங்கிறது அவளுக்கு தெரியாது, ப்ளீஸ் அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன் மேலே இதில் எந்த தப்பும் கிடையாது, நான் கண்டிப்பாக என் தங்கச்சியை காப்பாற்றுவேன் அப்படின்னு இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். மரியம் கல்யாணத்துக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னால யாருமே என்ன வரல, விட்னஸ் வரல, மேரேஜ் பண்ணி வைக்கிறவங்க வரல, யாருமே வரலையே அப்படின்னு கேட்டால், கொஞ்ச நேரம் உள்ளே போய் வெயிட் பண்ணலாம், அவங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன நீ பேசுகிற, இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா, உள்ளே வா, உள்ளே வரதுல என்ன இருக்குது, என் காதல் நம்பி இங்கே வரைக்கும் வந்திருக்க, வீட்டுக்குள்ளே வர மாட்டியா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறான். அவளுக்கு இன்னும் பதட்டமாகவே இருக்குது, என்ன அவங்களே ஏன் வரல அப்படின்னு கேட்டால், அவங்க ஆண்ட வேலை இருப்பாங்கப்பா, சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு அவளுக்காக வெட்டிங் காஸ்டியூம் கொண்டு வந்திருக்கான். இதெல்லாம் இப்போ தேவையா அப்படின்னு அவள் கேட்குறா. என்னோட ஆசை நீ இந்த ரெட் கலர் காஸ்டியூமை போட்டு வாயேன் அப்படின்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணி போட்டு வர சொல்கிறான். இப்போ போட்டு வந்தது செல்ஃபி எடுக்கலான்னு பார்த்தா அவளுக்கு ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பண்ணணுமா, எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தான் அவள் கேட்டுட்ருக்கா. இது நம்ம லைஃப்லேயே மெமரபுளான டைம், இதை ஒரு செல்ஃபி எடுக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க வச்சுக்கிறான். சரின்னு இப்போ செல்ஃபிக்கு போஸ் கொடுத்தா அந்த ஃபோட்டோ இப்போ ஹீரோக்கு தான் வருது. அவனும் இப்போ கோவத்தை திரும்ப கால் பண்ணி, நீ என் தங்கச்சி டச் பண்ணக்கூடாது, இல்லைன்னு உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்ன நீ இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்க, நான் உன் தங்கச்சியோட புருஷன் ஆக போகிறேன், இன்னைக்கு இங்கே 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, அவன் என்னோட ஒய்ஃப், அதுவும் 1 டேக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இதை கேட்டு ஹீரோ கொலவெறியில் இருக்கான். மரிய மனசுக்கிட்ட நமக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், என்ன யாரும் வரலையே அப்படின்னு அதை பற்றியே கேட்டுட்டு இருக்கா. சரி நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இருந்தால் சொல்லு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து காமிக்கிறான். இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டால், இது மாலிக் அப்படின்னு சொல்கிறா. அடுத்து அவனோட ஃபோட்டோ காமிச்சிட்டு, இது யாருன்னு தெரியுதா, அந்த மாலிக்கோட ஒரே பையன் சுபீர் மாலிக், அது நான் தான், உன் அண்ணியை கிட்னாப் பண்ணது நான் தான், உன்னை லவ் ட்ராப்பில் சிக்க வச்சது நான் தான், இப்போ சொல்லு உனக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு சைக்கோ மாதிரி பேசுகிறான். அவளுக்கு இப்போ பயமாக இருக்குது, இல்லை நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடலான்னு பார்க்குறா. அவன் அலோவ் பண்ண மாட்டான். எங்கே ஓடுற, உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன், அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா அப்படின்னு அவளை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். நீ என்கிட்ட என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே போய் தானே அப்படின்னு கேட்டால், நான் உன்னை ஹேட் பண்ணுறேன், உன்னை விட அதிகமாக உன் அண்ணன் நான் ஹேட் பண்ணுறேன், அவன் என்கிட்ட வந்து லேண்டை பறிச்சேன், என் மேலே கேஸை ஃபைல் பண்ணான், அவனை எப்படி நான் சும்மா விடுவேன், ஒன்றை வச்சு தான் நான் அவங்ககிட்ட ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நெருங்க பார்க்குறான். என் பக்கத்தில் வராத, அப்புறம் நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், என்னை அடிப்பியா, அடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், என்னால் ஒன்று அடிக்க முடியாமனா இருக்கலாம், பட் நான் இங்கேருந்து சூசைட் பண்ணி கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இங்கேருந்து உன்னால் எதுவும் பண்ண முடியாது, உன்னோட உயிர் இப்போ என் கையில் தான் இருக்குது, உன்னோட உயிருக்குள்ளே தான் உன் அண்ணனோட உயிரும் இருக்குது, ஸோ அதை வச்சு தான் நான் இப்போ கேம் ப்ளே பண்ணுறேன், என்னோட டிமாண்ட் கிடைக்கிற வரைக்கும் நீ ஏன் கண்ட்ரோல் கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். மீரா பறந்துகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு முர்தாசிமும், நீ அழாத, நான் அவளை கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், அவன் தான் கடத்திட்டான்னு தெரியுதுல, நம்ம போலீஸ்கிட்ட போகலாமா அப்படின்னு கேட்டால், இப்போ ஆன்ட்டி வந்துட்டு ஏன் என் குடும்பமான மொத்தமாக போகணுன்னு நினைக்கியா அப்படின்னு திட்டுறாங்க. எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, உன் தங்கச்சிக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது, இவ தான் அவளை ஏற்றி விட்டுருப்பா, இவ தான் அனுப்பி விட்டுருப்பா அப்படின்னு ஹீரோயின் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, மீரா அப்படிலாம் பண்ண மாட்டா, அவள் என் உயிரை எடுத்தா கூட அதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், பட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ரெஸ்பெக்ட் போகிற மாதிரி அவள் எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இவன் மேலே நம்பிக்கை கிடையாது, இவன் மட்டும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கான்னு தெரிஞ்சிச்சு, நீயே உன் கையால் இவளை இந்த வீட்டை விட்டு வரட்டணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அடுத்து இப்போ மாலிக்கிட்ட பேசுகிறாங்க. உன் பையன் பண்ண காரியத்தை அந்த ஃபோட்டோலேயே பார்த்துருப்பல, உன் பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால், அவனும் இப்போ பதிலுக்கு, என் பையனை உங்கள் வீட்டு டோருக்குள்ளே அலோவ் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறான். உன் பையன் போய் சொல்லி என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், என்கிட்டயே என் தங்கச்சியை மேரேஜ் பண்ணணும்னு பிளாக்மெயில் பண்ணுறான், நான் உங்ககிட்ட இதான் லாஸ்ட் டைமாக சொல்கிறேன், என் தங்கச்சி விடியறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா விடிஞ்சதுக்கு பிறகு உன் பையனோ அவனோட ஆட்களோ யாரும் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான். அப்பா சுபீர் மாலிக் கால் பண்ணி பேசுகிறாங்க. நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டால், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னு சொல்கிறேன். பொய் சொல்லாத, நீ முர்தாசிமோட தங்கச்சி எங்கே வச்சிருக்க, அவளை உடனே வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னால், அப்பா என்ன அவங்களுக்கு கால் பண்ணலாம், இந்த மேட்டரில் நீங்கள் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவள் அவங்க வீட்டோட ரெஸ்பெக்ட், அதை வச்சு நீ அவனை பிளாக்மெயில் பண்ணக்கூடாது, ஒரு பொண்ணை வச்சு நீ பிளாக்மெயில் பண்ணுற, நீ ஒரு கோலை தானே அப்படிங்கிற மாதிரி அப்பா திட்டுறாங்க. போதும்பா, உங்கள் பேச்சை கேட்டதெல்லாம் போதும், இந்த மேட்டரை நான் டீல் பண்ணிக்கிறேன், அப்புறம் என்னோட டிமாண்டுக்கும் ஓகே சொல்லி அதை பண்ணாதான் அவனோட தங்கச்சி அவனுக்கு கிடைப்பா,
இல்லைன்னா அவமானப்பட போகிறது அவன் தான். எனக்கு அவமானப்பட்டாலும் பெரிய விஷயம் கிடையாது. பட் அவன் தங்கச்சி மேட்டரில் அவமானப்பட்டா ஹோல் குடும்பமும் என் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அப்பாவுக்கும் ஹோப் விட்டுருச்சு. இவங்கிட்ட பேசி வேஸ்ட்டு. நீ முர்தாசிம்கிட்ட சொல்லிடு, என் பையன் எனக்கு செத்துட்டான் அப்படின்னு சொல்ல, இப்போது முர்தாசிம்க்கும் கால் வருது. நீங்கள் எப்போ சுபேர் மாலிக்கை பார்க்குறீங்களோ அப்போ அவனை கொல்ல சொல்லிட்டாங்க அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன் உயிரோடு இருந்தா என்ன செத்தா என்ன, எனக்கு என் பொண்ணு தானே முக்கியம் அப்படின்னு அம்மா எழுதிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இப்போது நம்ம காலை ட்ரேஸ் பண்ணலாம்ல, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல, போலீஸ்கிட்ட சொல்லலாம், என்ன ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்ருக்கா. நானும் அது கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் சுபேர் மாலிக் கால் பண்ணி, என்ன என் அப்பா கிட்ட அதுக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணிட்ட போல, சரி இதை நீ டேரக்டாக என்கிட்டே பேசியிருக்கலாமே, இது நமக்குள்ளே நடக்கிற மேட்டர், இதில் எதுக்கு அப்பாவை இன்வால்வ் பண்ணுற, எனக்கு 2 டிமாண்ட் இருக்குது, அதை நீ பண்ணால் உன் தங்கச்சி விட்டுடுறேன் அப்படின்னு அந்த டிமாண்டை சொல்கிறான். ஃபஸ்ட்டு என்னோடய லேண்ட் எனக்கு ரிட்டர்ன் வேணும், செகண்டு என் மேலே நீ மர்டர் கேஸ் போட்டிருக்கல அதை நீ வாபஸ் வாங்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த 2மே நடக்காது. அந்த லேண்ட் ஒரிஜினலாக என் அப்பாவுக்கு சொந்தமானது, அடுத்து நீ பாவப்பட்ட மக்கள்லாம் கொண்டுகிட்டு இருக்க, அதனால தான் அந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீ இப்படி மக்களுக்காகன்னு பேசிக்கிட்டு இருந்தா லாஸ்ட்டில் உன் தங்கச்சி உனக்கு கிடைக்க மாட்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சுபேர் மாலிக் காலை வச்சிடுறான். வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவளுக்கே இவ்வளோ தைரியம் வந்துச்சு, அவன் ஏன் இப்படி போனான் அப்படின்னு அம்மா அழுறாங்க. இப்போ தான் ஹையா நல்ல சான்ஸு, இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவள் போய் இருக்க மாட்டா, மீரப் தான் வழி அனுப்பி வச்சிருப்பா. உங்களுக்கு தான் தெரியும்ல, மீரப்புக்கு இந்த வீட்டில் யாருமே பிடிக்காது, இந்த வீட்டில் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நம்மளோட மானத்தை வாங்கணுங்கிறதுக்காக இதை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன நீ பேசுகிற, அவள் அப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டா அப்படின்னு ஹீரோ சொன்னால், உன் முன்னாடியே அவள் திரைய வச்சிருக்கா, அதனால தான் அவள் பண்ணுற எதுவுமே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவள் இப்போ அழுதுட்டு இருக்கால, எதுக்குன்னு நினைக்கிற, அவள் ஒன்றும் மரியம் மேலே அவ்வளோ கேரிங்கில் அழுதுட்டுல, அவள் அழுறதுக்கு காரணம் அவளோட டிசிஷனை நினச்சி ரெக்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால், நீ அவன் மேலே சும்மா அலிகேஷன் வைக்காத, அவள் என்னோட ஒய்ஃப், அவள் அப்படி பண்ண மாட்டா, உன்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் பேசு, இல்லைனா பேசாமல் வாயை மூட்டு நில்லு அப்படின்னு ஹீரோ சொன்னால், என்கிட்ட தான் ப்ரூஃப் இருக்கே அப்படின்னு அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறா. அந்த வீடியோவில் ஹீரோயின் டோரை ஓப்பன் பண்ணி 2 பேரையும் வழி அனுப்பி விட்டுருப்பாள்ல, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தியா, நான் சொன்னல உன் ஒய்ஃப் இதில் இன்வால்வ் ஆகிருப்பான்னு, அதே மாதிரி தான் அவள் தான் என் பொண்ணு அனுப்பியிருக்கா, இவன் இந்த வீட்டுக்கு வந்ததே நம்மளை பழி வாங்குறதுக்காக தான், எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு அம்மா கத்துறாங்க. ஹீரோவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின்கிட்ட போயிட்டு, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லு, ஒரே ஒரு டைம் சொல்லு, நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டல, நீ இதை பண்ணலை, இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா, அவள் எப்படி சொல்லுவா எல்லாத்தையும் பண்ணிட்டு. ஸோ இது எல்லாமே உண்மைதான்னு சொல்கிறா. ஸோ ஹீரோ இவ்வளோ நேரம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த டிசிஷன் எடுக்கிறான். அவனோட 2 டிமாண்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இப்போ டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு சுபேர் மாலிக்கை பார்க்குறதுக்கு கிளம்புறான். ஆன்ட்டி அவங்ககிட்ட மரியம்க்கு எந்த ஹார்மும் இல்லாமல் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஹையா கிட்ட அந்த வீடியோ காமிக்க சொல்கிறாங்க. அதில் ஹீரோயினும் மரியம் பேசுகிற மாதிரி இருக்கும். என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், என்ன பேசுவாங்க, நீ ஓடி போனால் அவள் சொல்லியிருந்திருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த வீடியோ நீ எடுத்தனா ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்ல, எனக்கு என்னமோ இந்த மேட்டரில் நீ இன்வால்வ் ஆகிப்பேன்னு தோணுது, அவள் சுபேர் மாலிக் கூட போகிற தெரிஞ்சு நீ ஏன் வாய் மூடிட்டு இருந்த அப்படின்னு கேட்டால், எனக்கும் அது தெரியாது, நான் சுபேர் மாலிக் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் நீ ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணதை பற்றிலாம் சொன்னேன், இதெல்லாம் ஃபஸ்ட்டே என்கிட்ட ஏன் சொல்ல, எனக்கு என்னமோ நீ இதில் இன்வால்வ் ஆகிருக்கேன்னு தோணுது, என் பொண்ணு ஓடி போன மேட்டரில் உனக்கு எதுவும் பங்கு இருக்கா, அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சு நான் உன்னை மறுபடியும் அந்த வில்லேஜுக்கு திரும்ப அனுப்பிடுவேன், அப்புறம் நீ ரிட்டன் நீங்கள் வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்ருக்கீங்க, நான் எல்லா டைமும் மீரப் பண்ணுற தப்பெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஆனால் யாருமே நம்ப மாட்டீங்க, அதனால தான் நான் அந்த மேட்டரை சொல்ல, இந்த டைம் இந்த ப்ரூஃபை எடுத்தேன், இருந்தாலும் எனக்கு சொல்ல பயமாக இருந்தது, ஒருவேளை நான் இதை காமிச்சு மீரப் என் மேலே ட்விஸ்ட் பண்ணி விட சான்ஸ் இருக்குன்னா நான் இதை காமிக்கல, அப்புறம் இப்போ கூட பாருங்கள், அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்களும் அவளை மன்னிச்சிடுவீங்க, உங்கள் பையனும் வந்து மன்னிச்சிடுவான், ஸோ அதனால தான் நான் வாய் மூடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் பண்ண தப்புக்கு அவள் நான் மன்னிப்பேனா, அப்படியே அவன் மன்னிக்கிறேன்னு சொன்னாலும் நான் லவ் பண்ண மாட்டேன், அவள் பண்ண தப்புக்கு அவள் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோயின் மரியம்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கா, எப்படியாவது சேஃபாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு அவள் அழுது ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஹையா வந்ததும், உனக்கு அது சுபேர் மாலிக்குங்கிறது தெரியும் தானே அப்படின்னு கேட்குறா. இப்போ ஆன்ட்டியும் தான் கேட்டாங்க, நான் உங்ககிட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன், உன்கிட்ட மட்டும் நான் ஏன் தெரியும்னு சொல்லணும், அந்த சுபேர் மாலிக்கை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணிங்களே, அவன் ரொம்ப காதலோட மரியமோட கையில் ரிங் போட்டு விட்டான், அந்த செகண்டே அவன் சுபேர் மாலிக்குங்கிறது எனக்கு தெரியும், பட் அப்போது சொல்லியிருந்தேன் அந்த மேட்ரு பெருசாக இருக்குமா, ஆயிருக்காதுல்ல, அதான் நான் இது பெருசாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டான டைமில் அவனை போட்டு விட்டேன், இந்த டைம் இந்த மேட்டரில் நீ எஸ்கேப் ஆகவே முடியாது, இந்த ஃபேமிலியோட ரெஸ்பெக்ட் ஒன்றால் போயிருக்கு, இங்கே நீ யாரும் என்ன விரட்ட மாட்டாங்க, ஒன்றை தான் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிப்பாங்க, ஹீரோ ஏன் மேலே கோவப்பட மாட்டான், உன் மேலே தான் கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.
உனக்கு கொஞ்சம் கூட கேவலமால எப்படி பண்ணதுக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ உன்னை ஆன்ட்டி கூப்பிட்டாங்க அங்கே வா அப்படின்னு அவளை இழுத்துட்டு போறா. நீ நினைச்சதெல்லாம் பண்ணிட்டல, மரியம் வச்சு எங்க குடும்ப மானத்தை வாங்கிட்ட, அப்புறம் என்ன, உன்னோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு, என் பையன் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள நீ இங்கேருந்து கிளம்பியிருக்கணும் அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்கு, எங்க உயிர் எடுக்க போறியா, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஆன்ட்டி கோவப்படுறாங்க. நான் ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் அவன்கிட்ட சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ஆமாம், இது வரைக்கும் ப்ராமிஸை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு தான் இருந்த பாரு, ஒழுங்காக இங்கே வந்து பேர், இனி ஒரு செகண்ட் கூட உன்னை என் கண்ணு முன்னாடி வச்சு என்னால் பார்க்க முடியாது, ஒன்றால் தான் மதியமுக்கு இந்த நிலமை அப்படின்னு ஆன்ட்டி திட்டுறாங்க. அப்போ அன்வரும் ஹீரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அப்புறம் அவன் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சுபீர் மாலிக்கு மீட் பண்ண வந்திருக்கான். அவன் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கான். ஸோ அதை காமிச்சது அந்த போலீஸ் கேஸ் அப்படின்னு கேட்க, அதுவும் நேம்லேருந்து ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறான். கான் எப்பவுமே அவங்க ப்ராமிஸை காப்பாற்றுவீங்களே, அதே மாதிரி தான் நானும், இந்த அவனோட கீஸ் அப்படின்னு கீஸை தூக்கி போட்டுட்டு, இனிலாம் இந்த கோர்ட்டு கேஸு அப்புறம் இந்த மக்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி பெரிய இடத்துக்குலாம் வந்து நிற்காத சரியா, ஏன்னா இப்போ எனக்கு உன்னோட சீக்ரெட் தெரியும், ஸோ என் முன்னாடி வந்து நிற்காத, உனக்கு தான் அது அவமானம் அப்படின்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ மீராப்புக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு, அவளோட ப்ராமிஸாவை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதை கேட்டு ஹீரோ கோவப்படுறான். ஒவ்வொரு டோரும் ஓப்பன் பண்ணி மரியம் கண்டுபிடிச்சிட்டான். அவள் அங்கே அழுதுகிட்டு இருக்கா. ஸோ அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு வந்ததும் அம்மா நீ போன மதியம் வந்திருப்பேன்னு நம்புகிறேன், நாளைக்கு உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோயினை காமிச்சு, இவளால் தான் இவ்வளோ பிரச்சனையும், அவள் நினச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டா, நம்ம மானத்தை வாங்கிட்டா, இனி இவ பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, அதனால அவளோட வீட்டுக்கே அவளை அனுப்பிடு அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. அவனுக்கும் அவகிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, வாவசங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். நான் உன்கிட்ட சொன்னேன் தானே, என்னோட பேச்சை மீறி இந்த மேட்டில் எதுவும் பண்ணாதான்னு சொன்னேன், பட் நீ என் பேச்சு லாஸ்ட் வரைக்கும் கேட்கல, இனி நமக்குள்ளே எதுவும் கிடையாது அப்படின்னு கார்லேருந்து அவளை இறக்கி விட்டு அவன் கிளம்புறான். ஹீரோயின் அங்கே அழுதுகிட்டே நிற்கிறா. இதோட இந்த பார்ட் எண்ட் ஆகுது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.